ரைட். அப்ப கவனிக்கும். இப்போ வந்து என்ன சொல்றாங்க, இப்ப வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. நம்ம கடைசி கிளாஸ்ல வந்து என்ன, ஒரு புள்ளியில இருக்கிற ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு விசையையும் ஒரு திருப்பத்தை, அல்லது ஒரு விசையும் ஒரு இணையின் திருப்பத்தையும் இன்னும் ஒரு புள்ளியில தாக்குற தனி விசையாக எப்படி மாத்துறன்னு பார்த்தோம். எப்படி இந்த படம் என்ன சொல்லுங்க, நோட்ஸ்ல இருக்கு இந்த படம் ஏ. அதுல வந்து என்ன சொல்லுங்க, விசை R இருக்குது, இப்படி ஒரு திருப்பம் G ஒட்டி இருக்குது. ஏக்கு என்ன இருக்கு, இங்க வந்து பாருங்க ஏல இருந்து திருப்பம் இப்படி இருக்கிறதால, இப்படி G என்ற திருப்பம் இருக்கிறதால நாம வந்து B என்ற ஒரு இடத்துல ஆருக்கு சமனும் என்ன சொல்லுங்க, சமாந்தரமாக என்ன சொல்லுங்க, ரெண்டு விசை ஒன்று அதே திசையில, இன்னும் ஒன்று எதிர் திசையில எடுத்துக்கொள்வோம். ரைட், என்ன இருக்கு, இது A இது B என்று வச்சுக்கொள்வோம். ரைட், இந்த ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கு, ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற தூரம் வந்து D ஆக இருக்கட்டும். ரைட், அப்ப இப்படி வந்து என்ன சொல்லுவோம், ஒரு விசையை இந்த தொகுதியில கொடுக்கும் போது என்ன நடக்காது, இப்படி ஒரு மாற்றத்தை செய்யும் போது அதுல வந்து என்ன சொல்லுவோம், எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஏன், ரெண்டும் சமனும் எதிருமான விசை ஒரே நேர்கோட்டுல வருது பாக்குது. சோ ஒன்றையோட பேலன்ஸ் பண்ணிடு. அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லுவோம், என்ன இருக்கு, இந்த ஆறும் சேர்ந்து ஒரு திருப்பத்தை உருவாக்கும். இப்ப இந்த ஆறும் சேர்ந்து, ஏன் இப்படி ஒரு விசை தாக்குது. இந்த ரெண்டு விசையும் வந்து என்ன சொல்லுங்க, பருமன்ல சமனும் விசையில எதிராகவும் குறிப்பிட்ட ஒரு இடைவெளியிலையும் தாக்குறதால இந்த ரெண்டு விசையாலையும் உருவாகிற விளைவுக்கு பேர் என்ன, இணை. அந்த இணையில திருப்பம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், R தர D ஆக இருக்கும். அப்ப இங்க வந்து என்ன, தனி விசை R மட்டும்தான் இருக்கும் D என்ற இடத்துல. அப்ப இந்த தொகுதியில வந்து என்ன பாருங்க, இருக்கிற அந்த G இப்படி இருக்கு, இப்படி திருப்பம் G இருக்கும். R இப்படி தாக்குறதால R D அந்த இணை எப்படி இருக்கும், இந்த சுழியில இருக்கும். R into D இந்த சுழியில இருக்கும். இது ரெண்டும் ஒன்றுக்கொண்டு சமனாகினால், இரண்டும் ஒன்றுக்கொண்டு சமனாகினால் என்ன நடக்கும், இங்க B என்ற இடத்துல இது தனி விசையாக மட்டும் மாற்றமடையும். அப்படி சமனாகிற மாதிரி இந்த D என்ற தூரம் தெரிவு செய்யப்படும். சரிதானே, அதான் விஷயம். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், ஒரு இடத்துல இருந்து இந்த தனி விசையின் திருப்பத்தையும் இன்னும் ஒரு இடத்துல மாத்தணும். அப்ப இங்க எழுதி கொள்ளுங்க, அந்த அதுல வந்து ஃபில் பண்ண வேண்டிய விஷயம். இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவோம், G சமன் என்ன இருக்கு, இந்த விஷயத்தை எழுதி கொள்ளுங்க. G சமன் R தர D ஆகுமாறு என்ன சொல்லுவோம், D தெரிவு செய்யப்படும். அதாவது இது எங்க இந்த புள்ளி B வரணும், இந்த இடத்துலயா என்ற மாதிரி என்ன சொல்றோம், இந்த D தெரிவு செய்யப்படும். அதை வச்சுதான் கேள்விகள். அதே போலதான் இப்ப ஒரு இடத்துல இந்த தனி விசைய இன்னொரு இடத்துல இருக்கிற வந்து என்ன சொல்லுவோம், இன்னொரு இடத்துல இருக்கிற இணையாகவும் ஒரு என்ன சொல்லுவோம், இணையாகவும் இன்னும் ஒரு திருப்பமாகவும் இப்படி மாத்திர என்ன இதுக்கு இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லுவோம், B என்ற இடத்துல R என்ற விசை இருக்கும் போது A என்ற இடத்துல என்ன செய்யறேன்னா, A என்ற இடத்துல ரெண்டு சமனும் எதிருமான விசைகளை கொடுக்கணும். இப்ப ரெண்டு சமனும் எதிருமான விசைகள் ஏல கொடுக்கப்பட்டால் இதுல எந்த ஒரு மாற்றமும் வராது தொகுதியில. ஆனால் ரெண்டுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்கிறதால இங்க என்ன நடக்கும், இந்த விசை ஆறும் ரெண்டு சமாந்தர விசைகள் குறிப்பிட்ட ஒரு தூரத்துல தாக்குறதால என்ன விளைவு உருவாகும், இந்த விசையும் இல்லாமல் போய் R ஒன்று சமப்படுத்திடும். இந்த ரெண்டு விசையும் சேர்ந்து ஆனால் உருவாக்குற விளைவு என்ன, ஒரு திருப்ப விளைவு. அதப்படி இந்த R இப்படியும் குறிப்பிட்ட தூரம் D ல தாக்குற காரணத்தால இங்க உருவாகிற திருப்பம் உங்களுக்கு எப்படி வரும், இந்த சுழியில இருக்கிறதா வரும். அதான் இது. அப்ப இது அப்படியே ஒரு சக்கர மாதிரி அப்படியே நடக்கும். அப்ப இது வந்து என்ன சொல்லுங்க, ஒரு இடத்துல இருக்கிற தனி விசைய
திருப்பத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு இடத்துல என்ன சொல்லுவோம், திருப்பமாக மாத்து, ஒரு தனி விசையாக மாத்துற. அடுத்தது என்ன, இதை என்ன சொல்லுவோம், ஒரு இடத்துல இருக்கிற தனி விசையை இன்னும் ஒரு இடத்துல ஒரு புள்ளியில தாக்குற விசையாகவும் திருப்பமாகவும் மாத்த. அப்ப இது ரெண்டு தான் ஐடியா. அப்ப வடிவா நோட் பண்ணி கொடுங்க. சரிதானே? இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயம் என்ன இருக்கிறாங்கன்னு சொன்னால், அடுத்த விஷயம் என்ன இருக்கிறாங்கன்னு சொன்னால், அது கீழே இருக்கிற பாயிண்ட்ஸை வாசிங்க. என்னது, ஒரு தள விசை தொகுதி ஒன்றை உற்பத்தி ஓவின் தாக்கும் தனி விசை ஆறிற்கும் திருப்பம் ஜி ஆக உள்ள ஒரு இணைக்கும் ஒடுக்க முடியும் என்றதான் அந்த விஷயம். அப்ப இங்க என்ன நோட்ஸ பாருங்க. இதுல முதலாவது படம் என்ன சொல்றாங்க, ஒரு விசை தொகுதி இருக்கு. ஆல்கூட் அச்சை யோசிச்சு பாருங்க. ஆல்கூட் அச்சில என்ன நிறைய விசைகள் இருக்கு. இப்படி 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 என்ன சொல்லுங்க, நிறைய விசைகள் இருக்கு. அப்ப இந்த விசையெல்லாம் இப்படி குறிக்காமல் ரெண்டு கூறுகளாக குறிக்கிறோம். இப்படி ஒரு தளத்துல தாக்குற விசைகள் எல்லாத்தையும் தனி விசையாக குறிக்காமல் ரெண்டு கூறுகளாக குறிக்கிறோம். எப்படி, கிடைக்கூறு நிலைக்குத்து கூறாக குறிச்சு கொள்வோம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்கு, இடத்துல கேபிட்டல் X1 கேபிட்டல் Y1 புள்ளி P1 தாக்குற விசை. இது ஸ்மால் x1, y1 என்ற ஆர் கூறு. அதே போல இங்க என்ன சொல்லுவோம், கேபிட்டல் X2 கேபிட்டல் Y2 என்ற விசை கூறுகள். இந்த கேபிட்டல் X கேபிட்டல் Y என்ற விசை கூறுகள். இது எங்க தாக்குது, P2 என்ற இடத்துல. அது ஆர் கூறு X2, Y2. இதே மாதிரி நிறைய விசைகள் இருக்குது. என்ன, X1 X2 X3 அப்படியே நிறைய விசைகளும், அதாவது Xn வரைக்கும். அதே போல இங்க என்ன Y1 Y2 அப்படி என்ன சொல்றது, நிறைய விசைகளும் இருக்குது. அப்ப இது அப்படியே இந்த தளம் ஃபுல்லாக இருக்குது. என்ன, அதுல Xn, இது என்னது Pn, Yn, இது Pn என்ற இடத்துல தாக்குது ஸ்மால் xn, Yn. அப்ப பாருங்க, இப்படி தாக்கக்கூட, இப்படி நிறைய விசை தொகுதிகள் தாக்கக்கூட. இப்ப நம்ம எப்படி சொல்லுவோம், 1 2 அப்படியே டாட் 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 n வரைக்கும், அது மாதிரி அப்படி நிறைய விசைகள் தாக்கும் போது, இப்ப இது எல்லாத்தையும் படம் ஒன்றிற்கு எழுதிக்கொள்வோம். என்ன செய்யலாம், நம்ம இப்ப மொத்த கூறுகள், மொத்த விசைகள், அப்ப இந்த தொகுதியில தாக்கும் மொத்த கிடைக்கூறுகள் எப்படி எழுதலாம், X1 அதுக்கு கீழே வர வேண்டிய விஷயம், X1 சக X2 சக B என்ன சொல்றோம், Xn வரைக்கும் கூட்டப்படும். அடுத்து நிலைக்குத்து கூறு Y1 சக Y2 அப்படியே என்ன சொல்றோம், Yn வரைக்கும் கூட்டப்படும். இதை வெளிப்படுவோம். இதுக்கு பிறகு என்ன சொல்லுங்க பாருங்க. இதுக்கு பிறகு இப்ப இந்த எல்லா தொகுதியை, எல்லா இந்த விசைகளையும் குறிக்கிறதுக்கு பதிலாக நாம என்ன செய்யலாம், படம் 2 தனிய ஒரு புள்ளியில என்ன சொல்லுவோம், இந்த கேபிட்டல் X தனிய ஒரு புள்ளியில என்ன சொல்லுங்க, இந்த கேபிட்டல் X இந்த கேபிட்டல் Y, கேபிட்டல் X கேபிட்டல் Y ரெண்டே இந்த விசையை குறிச்சு கொள்ளலாம். ஸ்மால் x, y பார்க்கல இந்த விசையை குறிச்சு கொள்ளலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கிடைக்கூறு X ஆகவும் ஒரு கிடைக்கூறு Y ஆகவும் இப்படி என்ன போற ஒரு தனி விசையாக இருக்க போகும். இது சேர்ந்து உங்களுக்கு எப்படி வரும், என்ன இது என்ன R என்ற விசை. சோ இங்கு படம் இங்கு R சமன் என்ன சொல்லுவோம், X வர்க்கம் கேபிட்டல் X வர்க்கம் சம கேபிட்டல் Y வர்க்கம். இங்கு tan θ சமன்
tan theta சமன் y இன்டு x. இப்படி இருக்கு. tan theta சமன் y இன்டு x. சரிதானே? ஓகே. அப்ப இப்படி ஒரு தனி விசை r ஆக வரும். என்ன இந்த கேபிட்டல் x கேபிட்டல் y சேர்ந்து r ஆக வரும். அதை நம்ம இப்படி குறிச்சுக்கொள்ளும். இந்த புள்ளி ஒன்று கூட போற ஒரு தனி விசை. ரைட். இது படம் 2 சொல்ற விஷயம். படம் 3 அதுக்கெல்லாம் fill in the blanks இருக்கு. அதெல்லாம் நீங்க தான் நிரப்ப வேண்டும். ரைட். அதுதான் இப்ப செய்யணும். படம் 3 என்ன சொல்றாங்கன்னு சொன்னா என்ன இருக்கு. இப்ப நம்மளோட நோக்கம் என்ன முன்னுக்கு சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ் என்ன? ஒரு தள விசை தொகுதி ஒன்றை ஒரு தளத்தில் தாக்கும் விசை தொகுதி ஒன்றை என்ன சொல்லுங்க? உற்பத்தி ஓவில் தாக்கும் தனி விசை R இருக்கும் திருப்பம் G இருக்கும். இப்ப நான் அதை என்ன செய்யணும்? உற்பத்தி ஓவுல தாக்குற ஒரு தனி விசைக்கும் திருப்பத்துக்கும் கொண்டு வரணும். இப்ப கவனிப்போம். இந்த இடத்துல வந்து இப்படி x இப்படி பையும் இருக்கு. என்ன அதோட விளைவுகள் தான் என்ன? இந்த கேபிட்டல் R. அதோட விளைவுகள் தான் கேபிட்டல் R என்ற இந்த விசை. அப்ப நான் வந்து இதை மட்டும் மார்க் பண்ணி கொள்றேன். கேபிட்டல் R அது எங்க தாக்குது? இப்படியோ அது தாக்கக்கூடிய என்ன செய்யணும்னா ஒரு புள்ளி P அது ஸ்மால் x, y போகுது. இதை நான் என்ன செய்யணும்? உற்பத்தி ஓவில் தாக்கு இந்த உற்பத்தியில தாக்குற ஒரு விசைக்கும் ஒரு திருப்பத்துக்கும் மாத்தணும். ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். என்ன அப்படி ஒரு ரவுண்ட்ல உங்களுக்கு இதுக்கு முதல் கேள்வி காட்டுறேன். அப்படி ஒரு இடத்துல இருக்கிற விசையை இன்னும் ஒரு விசையின் திருப்பத்தையும் அப்படியே கொண்டு ஒரு புள்ளியில ஒரு தனி விசையா ஒடுக்கலாம். திரும்ப என்ன செஞ்சோம்? அந்த தனி விசையை திரும்ப வந்து என்ன அந்த புள்ளியில தாக்குற வந்து என்ன சொல்லுங்க? ஆரம்பத்துல இந்த புள்ளியில இருந்து ஒரு தனி விசையாகவும் திருப்பமாகவும் மாத்திரும். அப்ப இது அப்படியே வந்து ரெண்டும் செஞ்சு காட்டணும். அதே வேலைதான் செய்யப்படும். இப்ப வந்து என்ன சொல்லுங்க? இந்த இடத்துல இருக்கிற இந்த தனி விசையை நான் என்ன உற்பத்திக்கு கொண்டு வரணும். உற்பத்திக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு நான் செய்ய வேண்டிய செய்முறை என்ன? இப்படி ஆற கொடுத்து இப்படி ஆற கொடுக்க வேண்டும். அப்ப என்ன நடக்கும்? நீங்க வந்து பாருங்க. இப்ப இங்க என்ன நடக்கும் பாருங்க. 2 சமாந்தர விசைகள் குறிப்பிட்ட ஒரு தூரத்துல தாக்கும் போது என்ன உருவாகும்? நீங்க ஒரு திருப்ப விளைவு வந்து உருவாகும். ஒரு திருப்ப விளைவு வந்து உருவாகும். அப்ப நான் படம் 3 இதான். படம் 3ன்றது இதான். இப்ப இந்த R இருக்குதானே? இந்த Rக்கு சமனும் சமாந்தரமுமான 2 விசைகள் ஒன்று வந்து இந்த திசையிலே இன்னொன்று எதிர் திசையிலே கொடுக்கும். இப்ப என்ன நடக்க போகுது? இந்த விசையும் எதிர் திசைகள் ஒன்று கொண்டு சமாந்தர விசைகள் குறிப்பிட்ட தூரத்துல தாக்குறதால இது வந்து எப்படி மாற்றமடைய போகுது? இதுதான் படம் 3. சரிதானே? படம் 3. இது எப்படி மாற்றமடைய போகுது? சரிதானே? எப்படி மாற்றமடைய போகுது? இங்க அப்படியா பாருங்க. இதுக்கும் சேர்ந்து ஒரு திருப்பத்தை உருவாகி இந்த ஆறும் சேர்ந்து ஒரு திருப்பத்தை உருவாக்கி இந்த தளத்தில் இப்படி ஒரு திருப்பம் மட்டும் உருவாக்கும். இப்படி தாக்குது. அப்ப இதை எப்படி திரும்ப பார்க்கும்? இப்படித்தான் திரும்ப பார்க்கும். இந்த விசையும் சேர்ந்து அப்ப இங்க தனி இருக்கிறது வந்து என்ன சொல்லுங்க? இந்த ஆர்மன். இப்ப இது எப்படி மாற்றம் அடைஞ்சிட்டு உற்பத்தி ஓவுல தாக்குற ஒரு தனி விசையாகவும் ஒரு திருப்பம் G ஆகவும் மாற்றம் அடைஞ்சிட்டு. சரிதானே? இந்த G வந்து என்னதுக்கு சமன் என்று பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயம். அப்ப பாருங்க இன்னும் தானே இந்த திருப்பம் எப்படி காண போறோம்னா இந்த விசை R எப்படி வந்தது? இந்த விசை R எப்படி வந்ததுன்னு சொன்னா இந்த கிடைக்கூறு கேபிட்டல் X இந்த நிலைக்குத்து கூறு கேபிட்டல் Y சேர்ந்துதான் இந்த திருப்பம் வந்தது. இது எந்த ஆள்கூறுல தாக்குது? ஒரு புள்ளி x, y என்ற ஒரு புள்ளியில தாக்குது. அதே மாதிரி தான் இந்த விசை ஆறும் எப்படி வந்திருக்கும்?
எப்படி இந்த விசை ஆர் வந்திருக்கும், இப்படி ஒரு கேபிட்டல் எக்ஸும் இப்படி ஒரு கேபிட்டல் வையும், இப்படி ஒரு கேபிட்டல் வையும் இப்படி ஒரு கேபிட்டல் எக்ஸ். அதாவது இந்த விசை கூறுகள் குறிச்சால் விளைவு காட்ட தவிர விளைவு குறிச்சு காட்டினால் விசை கூறுகள் காட்டணும் அவசியம் இல்லை, ரெண்டும் காட்டணும் அவசியம் இல்லை. அப்ப ஏதாவது ஒன்று காட்டினால் போதும். இது வந்து என்ன, இந்த எக்ஸடதும் பைடதும் விளைவு. இதை என்ன சொல்லுங்க, இந்த எக்ஸடதும் பைடதும் விளைவு. இந்த ஆர் வந்து இந்த எக்ஸடதும் பைடதும் விளைவு. அப்ப அதே யோசி, இது தனி விசைக்கு கதைச்சா இப்ப விசை கூறுகளுக்கும் அதே மாதிரி. சரி, இப்ப யோசிச்சு பாருங்க. என்ன இது வந்து என்ன, இப்ப இந்த ஆரோட விசை வந்து என்ன சொல்லுங்க, கிடைக்கூறு கேபிட்டல் எக்ஸ், நிலைக்குத்து கூறு கேபிட்டல் y. இது ரெண்டும் செய்து இந்த கேபிட்டல் ஆர் என்ற தனி விசையை உருவாக்கி இருக்கும். சரி, அப்ப இந்த திருப்பம் ஜி என்னதுக்கு சமனா இருக்கும் சொன்னால், ஜி எதுக்கு சமனா இருக்கும் பாருங்க, ஜி எதுக்கு சமனா இருக்கும், ஜி சம இங்க வந்து பாருங்க கேபிட்டல் எக்ஸ் இப்படி தாக்குது, ரைட், இந்த கேபிட்டல் எக்ஸ் இப்படி தாக்குது. நம்மளுக்கு இங்க திருப்பத்துக்குள்ள வர, அதாவது அந்த இணைப்புல வரப்போற விசைகள் என்ன, இந்த ஆரும் இந்த ஆரும். அத வேற எப்படி சொல்லலாம், அதோட இந்த விசை கூறு எக்ஸ் வையும் இந்த ஆரின் விசை கூறான இந்த எக்ஸ் y தான் இப்ப திருப்பத்துக்குள்ள வரப்போற விசைகள். அப்ப இங்க வந்து உங்களுக்கு என்ன வரும், இங்க என்ன வரும் பாருங்க, ஜி. இந்த ஜி எதுக்கு சமனா இருக்கும் பாருங்க, இந்த ஆறாலையும் இந்த ஆறாலையும் பாரு இணை என்றது, இந்த ஆறாலும் இந்த ஆறாலும் பாரு இணை என்றது, இந்த எக்ஸாலும் இந்த எக்ஸாலும் பாரு இணை. அதாவது இந்த தூரம் என்ன பார்ப்போம், இந்த தூரம் என்ன சொல்லுவோம், இந்த தூரம் என்ன இருக்கிற, இந்த தூரம் வந்து by small y, ரைட். அடுத்தது இன்னொரு தானே இந்த தூரம், இன்னொரு தானே இந்த தூரம் என்னது, இந்த தூரம் என்ன, இது ஆல்கூறு x, இந்த தூரம் என்ன ஸ்மால் x. சோ என்ன சொல்லுவோம், கேபிட்டல் எக்ஸ் இப்படியும் கேபிட்டல் எக்ஸ் இப்படியும், அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் y. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இந்த திசையில தான் பார்க்கிறோம், இந்த திசையில தான் பார்க்கிறோம். சோ கேபிட்டல் எக்ஸ் இன்டு y ஆக இருக்கும். அடுத்தது இந்த y கீழ் நோக்கி தாக்குது, இந்த y மேல் நோக்கி தாக்குது. அப்ப இணையம் எப்படி உருவாகும், இப்படி உருவாகும். இந்த y மேல் நோக்கியும் இந்த y வந்து என்ன கீழ் நோக்கியும் தாக்குறதால இந்த இணை வந்து என்ன சொல்லுவோம், இப்படி உருவாகும். இந்த இணையும் திருப்ப இப்படி உருவாகும். அப்ப உங்களுக்கு அங்க என்ன வரும், மைனஸ் கேபிட்டல் y இன்டு எக்ஸ் ஆக இருக்கும். சோ இதான் விஷயம், இதுதான் விஷயம். அப்ப என்னன்னு சொன்னால், இது படம் 4 எப்படி வரப்போகுது, உற்பத்தி ஓவில் தாக்குற தனி விசை ஆகவும் திருப்பம் ஜி ஆகவும் வரும். அந்த திருப்பம் ஜி என்பது கேபிட்டல் எக்ஸ் இன்டு y மைனஸ் y இன்டு எக்ஸ், ரைட். இது எப்படி செய்யணும் என்ற செய்முறை விளங்கி இருந்தால் போதும். திரும்பவும் சொல்றேன், எப்படி செய்யணும் செய்முறை விளங்கி இருந்தால் போதும். இத பாடமாக்கியோ ஜி என்றது இதால தரப்படும். என்ன நிறைய நோட்ஸ்ல வந்து என்ன சொல்லுங்க, நிறைய பேர் ரைட் என்ன இத பாடமாக்கி செய்ய வழிக்கிடுவாங்க. ஏன் நானும் அப்படித்தான் செய்ய வழிக்கிட்டேன். இப்ப என்ன சொல்ல முதலாவது சொல்லக்கூட சரியா இந்த அளவுக்கு எனக்கு விளங்கப்படுத்தப்படல. இப்ப வந்து என்ன சொல்லுவோம், அப்ப இதை சும்மா பாடமாக்கி வச்சுதான் செய்ய பார்த்தேன். அப்படி பார்க்கக்குள்ள நிறைய பிள்ளை வேற பார்க்க. அதுக்கு பிறகு ஏன் இப்படி வருது இப்படி வருதுன்னு யோசிச்சு பார்த்து வந்தீங்கன்னு சொன்னாதான் இந்த மெதட் விளங்கும். அப்படி விளங்கி எடுத்த மெதட் தான் இது. அதுதான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், ஒரு தொகுதியை ஒரு தனி விசையாக மாத்தணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், அந்த தொகுதியின் கிடைக்கூறுகள் நிலைக்குத்து கூறுகளை எடுத்து விளைவு காணுவோம். அந்த விளைவுல இன்னும் ஒரு விளைவு தனி விசையை எடுத்துட்டோம் என்றால் அதை எந்த ஒரு இடத்துக்கும் கொண்டு போயிடும். இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்லுங்க, உற்பத்தி ஓவுல தாக்குற ஒரு விசையாக கொண்டு போயிடும். இந்த விசையை நீங்க விரும்பின எந்த ஒரு இடத்துக்கும் கொண்டு போகலாம். நம்ம இதுக்கு முதல் பார்த்த இல்ல அந்த விஷயங்களை சொன்னோம். ஓகே, அப்ப இவ்வளவுதான் என்ன ஃபைனல் கேள்வி. இந்த ஐடியா கிளியர் ஆயிட்டா ஃபைனல் கேள்வி ஓகே கிளியர். சரிதானே? அப்ப நோட் பண்ணி கொள்ளலாம். இந்த விஷயங்களை படிவ படத்துல நோட் பண்ணி கொள்ளலாம். அப்ப இதுல வந்து ஒரு குறியீடு ஒன்று பயன்படுத்துறாங்க. என்ன குறியீடுன்னு சொன்னால் அதை பார்த்து குழம்ப தேவையில்லை. என்ன குறியீடு என்றால் என்ன இருக்கு, இந்த கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக இந்த கேபிட்டல் எக்ஸ் என்றது என்ன, x1 x2 xn. அதை சொல்ற குறியீடு என்ன இருக்கு, xi
இந்த I என்றது ஒன்று தொடக்கம் n வரைக்கும், அதாவது ஐக்கு பதிலா வந்து ஒன்று போட்டீங்கன்னா என்ன தம்பி x1 வரும். அடுத்தது ஒன்றுக்கு அடுத்த என்ன 2 போட்டீங்கன்னா என்ன வரும் x2 வரும். அடுத்தது என்ன 3, அடுத்தது 4, அப்படியே ஒன்றுல இருந்து n வரைக்கும் போட்டு 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 அப்படியே கூட்டணும். x1 x2 x3 ஐக்கு பதிலாக 3, ஐக்கு பதிலாக 4, அப்படியே xn வரைக்கும் போட்டுட்டு அவ்வளத்தையும் கூட்டணும். அப்ப இது என்னதுதானே, இந்த இவ்வளவும் எழுதுறதுக்கு பதிலாக எழுதுற ஒரு குறியீடு தான் இது. இது வந்து எதை சொல்லுதுன்னு சொன்னா கூட்டுத்தொகையை சொல்லுது. என்ன கூட்டுத்தொகையை சொல்ற ஒரு குறியீடு தான் இது. இது நம்ம படிப்போம் 5வது டேர்ம்ல வர சீரிஸ் என்ற பாடம், பியோல வர பாடம். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், இது கூட்டுத்தொகை குறிக்கிற ஒரு குறியீடு, அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது அதே மாதிரி தான் இந்த விஷயம் சிக்மா, இதை சொல்றது சிக்மான்னு சொல்றது. சிக்மா I சமன் 1 இருந்து n வரைக்கும் by I, அதாவது ஒரு பொது உறுப்பு எடுக்கிறது by I வந்து என்ன உண்டாகும் போது by 1, I வந்து 2 ஆகும் போது by 2, I வந்து 3 ஆகும் போது by 3, I வந்து 4 ஆகும் போது by 4, I வந்து என்ன ஆகும் போது by n. அப்படி 1 தொடக்கம் n வரைக்கும் I பதிலாக இலக்கங்களை போட்டு போட்டு கூட்டணும். இது பொது உறுப்பு. சோ அதுல இருக்கிற இந்த I, அந்த I என்றது என்ன 1 தொடக்கம் n வரைக்கும் கூட்டணும்ல. சரி, அப்ப இவ்வளவு எழுதுறதுக்கு பதிலாக எழுதுற ஒரு தனி குறியீடு தான் இது. சோ இந்த பக்கம் இருக்கிற பின்பக்கம் இருக்கிற நோட்ஸ் பாருங்க, என்னது அவங்களாங்க ஆர்ன்றது பயன்படுத்துறாங்க. ஏன் ஆர்ன்றது பயன்படுத்துறாங்கன்னா அங்க இன்னும் ஒரு I, காவிக்கும் I வர பாரதானதால ஆர் பயன்படுத்துறாங்க. ஆர் சமன் இப்படி எழுதுறாங்க. பொது உறுப்பு வந்து ஆர் என்று எழுதுறாங்க. ஓகே, அப்ப கேபிட்டல் எக்ஸ் என்றது சாரி இந்த விளையுள் காவி ஆர் என்றது அது காவி வடிவத்தில் சொல்றாங்க. அப்ப ஆர் என்றது என்ன சொல்லுங்க, எக்ஸ் ஐ காவி காவி வடிவத்தில் சொல்றால் ஆர் என்றது எக்ஸ் ஐ காவி சக பை ஜே காவி பை ஜே காவி. எக்ஸ் என்றது என்ன இந்த இருக்குது, ஜே பை என்றது என்ன இந்த இருக்கு. ரைட், அது காவி வடிவத்தில் குறிச்சிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம் இது. ரைட், என்ன இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். கேபிட்டல் எக்ஸ் ஆனது கிடைக்கூறுகளின் அட்சரகணிய கூட்டுத்தொகை, கேபிட்டல் y ஆனது நிலைக்குத்து கூறுகளின் அட்சரகணிய கூட்டுத்தொகை. அடுத்தது ஒரு தொகுதி விசைகளின் விளைவுளின் தாக்கக்கோட்டின் சமன்பாடு. ஒரு தொகுதி விசையில ஒரு விசை தொகுதியில தாக்கக்கோட்டுற சமன்பாடு மிச்சம் முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படி காண்ற தாக்கக்கோட்டுற சமன்பாடு என்ன, அந்த விஷயம் எல்லாம் ஒரு கேள்வி வரப்போல அந்த விஷயத்தை பார்ப்போம். சோ அதான் கடைசி தியரி ஒரு தலை விசை தொகுதியில முதல் இதுகள்ல சம்பந்தமான கொஞ்சம் கேள்விகளை செஞ்சு ஐடியாவை எடுத்துட்டு தாக்கக்கோட்டின் சமன்பாடுக்கு வரும் திரும்ப. சரிதானே? சரி, அப்ப கவனிப்போ இப்ப வந்து என்ன சொல்லுவோம், தாக்கக்கோட்டு சமன்பாடு பார்க்கிறோம் என்று சொல்லிட்டேன். என்ன சில கேள்விகள் பார்த்து போடும். ரைட், அப்ப கேள்விகளுக்கு போறதுக்கு முதல் தெரிய வேண்டிய சில ஜெனரலான விஷயங்கள் இருக்கு, என்னன்றதை பார்ப்போம். ரைட், இந்த கீழ் பாக்ஸ் கடைசி பாக்ஸ் என்ன சொல்றாங்க, ஒரு தலை விசை தொகுதி ஒன்றில் சமநிலைக்கான நிபந்தனைகள். என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். யாதும் ஒரு விசை தொகுதியானது யாதும் ஒரு புள்ளி ஓவில் தாக்கும் தனி விசை ஆருக்கும் அதே தளத்தில் வந்து என்ன சொல்லுவோம் இணை ஜியாகவும் ஒடுக்கப்படலாம். ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் நான் உங்களுக்கு மேலுக்கு செஞ்சு காட்டியிருப்பேன், உற்பத்தி ஓவு. ரைட், உற்பத்தி ஓவு கட்டாயம் உற்பத்தி ஓவுக்கு தான் கொண்டு போகணும் வேண்டிய உற்பத்தி ஓவு வந்து ஒரு உதாரணம், அவ்வளவுதான். ரைட், இப்ப வந்து என்ன சொல்லுவோம், ஒரு இடத்தில் இருக்கிற தனி விசையானது அல்லது ஒரு விசை தொகுதியானது என்ன செய்யலாம், இன்னும் ஒரு புள்ளியில தாக்குற தனி விசையாகவும் திருப்பம் ஜியாகவும் ஒடுக்கப்படலாம். ரைட், அந்த தனி விசையும் அந்த திருப்பமும் சேர்ந்து என்ன யாதையும் இன்னும் ஒரு புள்ளியில வந்து என்ன சொல்லுங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளி யாதையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியில வந்து என்ன ஒரு தனி விசையாக மாற்றப்படலாம். இது எல்லாமே ஒன்றுக்குள்ள மாறி நடக்கிற விஷயங்கள். ஒரு தொகுதி தனி விசையாக மாறும், இன்னும் ஒரு புள்ளியில வந்து தனி விசையும் திருப்பமுமாக மாறும். அதை சொல்றாங்க. இதுல 4 கண்டிஷன் சொல்றாங்க. ஆர் சமன் 0, ஜி சமன் 0. அந்த விளைவுள் 0 ஆகவும் அந்த விளைவுள் 0 ஆகவும் அந்த இணை அல்லது திருப்பம் 0 ஆகவும் இருந்தால் அந்த தொகுதி சமநிலையில் இருக்கிற தொகுதி எனப்படும். ஒரு தொகுதியில எப்ப சமநிலை குழம்பும், ஒரு விசை இருந்தால் இந்த பொருள் இப்படி இருக்கு, இதுக்கு சமநிலை எப்ப குழம்பும், இது இந்த திசையிலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கோணத்திலேயோ அசைஞ்சா
அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளி பற்றி திரும்ப படிச்சோம். அப்ப இந்த விசை ஆறும் அந்த இணை ஜியும் பூஜ்ஜியம் ஆயிட்டால் இந்த பொருள் என்ன செய்யும்? சமநிலையிலே இருக்கும். அதே போல அந்த தளத்துல தாக்குற விசைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? சமநிலையிலே இருக்கும். அதான் விஷயம். அடுத்தது ஆர் பூஜ்ஜியமற்றது ஜி பூஜ்ஜியமாயின் ஓவில் தாக்கம் தனி விசைக்கு தொகுதி ஒடுங்கும். ஒரு இடத்துல ஒரு புள்ளிக்கு நம்ம என்ன செஞ்சோம்? அந்த விசையை கொண்டு வரணும். ஒரு தளத்துல தாக்கின விசையை உற்பத்தி ஓவுக்கு கொண்டு வந்தோம். இதுக்கு முதல் பார்த்த உதாரணத்துல அந்த இடத்துல ஜி பூஜ்ஜியமாக இருக்குமாயின் என்ன நடக்கும்? அது ஓவுல தாக்குற ஒரு தனி விசையாக மட்டும் இருக்கும். அது வெளிப்படை உண்மை. ஜி பூஜ்ஜியம் என்றால் இணை இல்ல, அந்த இடத்துல என்ன தனி விசையாக இருக்கு. ஆர் பூஜ்ஜியம் ஜி பூஜ்ஜியமற்றது ஆயின் தொகுதி ஜி பருமனுடைய இணை கொடுங்கும். விசை வந்து என்ன? பூஜ்ஜியம். கிடைக்கூறுகளும் நிலைக்குத்துகளும் கூட்டுத்தொகை பூஜ்ஜியம். அந்த ஆர் வந்து என்ன? உற்பத்தி ஓவுல தாக்குன ஆர் வந்து என்ன சொல்லுவோம்? பூஜ்ஜியம். இந்த விசை இல்ல. ஆர் பூஜ்ஜியம் ஆயிட்டு அந்த விசை இல்ல. இப்ப வந்து திருப்பம் ஜி மட்டும்தான் இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? தொகுதி ஜி பருமனுடைய இணைக்க ஒடுங்கும். அது எப்படி சொல்லுவாங்க? ஒரு தொகுதி இணைக்க ஒடுங்குது என்று சொன்னால் அதுல மீனிங் இதான். அதுல விளைவுள் விசை இல்லை. ஒரு தொகுதி இணைக்க ஒடுங்குது என்றால் விளைவுள் விசை இல்லை. இதுல ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம், அப்படி ஒரு தொகுதி ஒரு இணைக்க ஒடுங்குமாயி அந்த தொகுதியில இருக்கிற எந்த புள்ளி பற்றி அந்த விசை தொகுதியின் திருப்பமும் இந்த ஜி ஆகத்தான் இருக்கும். அப்ப சில உதாரணங்கள்ல இந்த விஷயங்களை சொல்லிருக்காரு. அப்ப இந்த தொகுதி இணைக்க ஒடுங்குமாக இருந்தால் இந்த தொகுதியில எந்த ஒரு இடத்துல இருந்தும் இந்த தொகுதியில இருக்கிற எந்த ஒரு புள்ளியில இருந்தும் திருப்பம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு என்ன? இந்த ஜிக்கு தான் சமனாக இருக்கும். சரிதானே? அது இப்ப என்ன சொல்லுங்க? என்ன நம்மளுக்கு என்ன வந்தது? ஜி வந்தது நம்மளுக்கு கேபிட்டல் எக்ஸ் இன்டு ஸ்மால் y மைனஸ் y இன்டு எக்ஸ். அதுங்க உற்பத்தி ஓ பற்றி தொகுதி என்ன சொல்லுங்க? ஒரு இணைக்க ஒடுங்குதுன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? என்ன எடுத்தாங்க? நீங்க இந்த புள்ளி பற்றி இந்த தொகுதியில இந்த புள்ளியாகட்டும் எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் இதே பருமன் இருக்கிற திருப்பம் தான் உங்களுக்கு விடையாக வரும். அல்லது இதே பருமன் இருக்கிற இணையும் திருப்பம் தான் உங்களுக்கு விடையாக வரும். சரிதானே? அப்ப இதுல இல்லாத பாயிண்ட்ஸ், மூன்றாவது பாயிண்ட்ல இல்லாத பாயிண்ட் நீங்க சேர்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஜி பூஜ்ஜியமாயி ஜி பருமனுடைய இணைக்கு ஒடுங்கும் தொடர்ச்சியாக கொள்ளுங்கோ தொகுதியின் எப்புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கும் போது தொகுதியில் எப்புள்ளி பற்றி விசை தொகுதிக்கு திருப்பம் எடுக்கும் போது தொகுதியில் எப்புள்ளி பற்றி விசை தொகுதிக்கு திருப்பம் எடுக்கும் போதும் அதன் பருமன் ஜி ஆகும். அதாவது மாறிலி ஆகும். அது மாறாது. எந்த ஒரு தொகுதி இணைக்க ஒடுங்கும் போது இதை நல்லா வச்சுக்கணும். இதான் கேள்விகள், இதுதான் கேள்வி. அப்ப என்ன சொல்லுவோம்? இணைக்க ஒடுங்கும் போது எப்புள்ளி பற்றி திருப்பவும் மாறாது. அடுத்தது நாலாவது விஷயத்துக்கு வருவோம். ஆர் not equal 0 g not equal 0 ஆகி தொகுதி சமநிலை இருக்க மாட்டாது என்பதுடன் ஜாதாயினும் ஒரு புள்ளியில் இன்னோடு தாக்கும் தனி விசை ஒன்றிற்கு விசை தொகுதி ஒடுக்கப்படலாம். சரி, அப்ப வந்து பாருங்க, ஆர் பூஜ்ஜியம் இல்லை, ஜியும் பூஜ்ஜியம் இல்லை ஆயின் தொகுதி சமநிலையில் இருக்க மாட்டாது. முதலாவது விஷயம். இங்க வந்து பாருங்க, ஏதாவது ஒன்று பூஜ்ஜியம் இல்லை என்றாலே சமநிலையில் இருக்காது. ரெண்டும் பூஜ்ஜியம் என்றால் மட்டும்தான் கட்டாயம் சமநிலையில் இருக்கும். சிலர் இப்படி சொல்லுவாங்க, ஆறுன்றது நம்ம எப்படி கண்டோம்? வர்க்கமூலம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் தானே. இந்த ஆர் சமன் பூஜ்ஜியம் என்று சொல்ற இடங்கள்ல சிலர் இப்படி சொல்லுவாங்க, என்ன எக்ஸ் பூஜ்ஜியம் y பூஜ்ஜியம், ரைட்? ஆர் நாட் ஈக்குவல் பூஜ்ஜியம் என்ற இடங்கள்ல எக்ஸ் நாட் ஈக்குவல் பூஜ்ஜியம் அல்லது கமா தவிர அல்லது y நாட் ஈக்குவல் பூஜ்ஜியம். ஏதாவது ஒன்று பூஜ்ஜியம் இல்லாமல் இருந்தாலே இங்க வந்து நம்ம விளைவு சரி அப்படின்னு சில நோட்ஸ்ல சொல்லுவாங்க. அது தவிர மொத்தமா ஆறு சொன்னால் சரி. அப்ப இங்க வந்து என்ன, ஏதாவது ஒன்று பூஜ்ஜியம் இல்லாமல் இருந்தாலே தொகுதி சமநிலையில இருக்க மாட்டாது. அதை வடிவம் ஞாபகம். ரைட்? ஆர் நாட் ஈக்குவல் பூஜ்ஜியம், ஜி நாட் ஈக்குவல் பூஜ்ஜியம் ஆகி தொகுதி சமநிலையில் இருக்க மாட்டாது என்பதுடன் ஜாதாயினும் ஒரு புள்ளியில், ரைட், ஜாதாயினும் ஒரு
சாரி அது எப்படி வரணும்னா யாதாயினும் ஒரு புள்ளியினோடு தாக்கும் சரிதானே யாதாயினும் ஒரு புள்ளியினோடு தாக்கும் என்ன சொல்லுவோம் தனி விசைக்கு விசை ஒன்றிற்கு தொகுதி ஒடுக்கப்படலாம் ரைட் என்ன r, g பூஜ்ஜியம் இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன சொன்னோம் என்ன இருக்கு நம்ம இதை எப்படி சொன்னோம் இத இந்த இடத்துல அந்த தனி விசை ஆறாக ஒடுங்கினதை நம்ம எப்படி கொண்டு வந்தோம் உற்பத்தியில தாக்குற ஒரு தனி விசையாகவும் ஒரு திருப்பமாகவும் கொண்டு வந்தோம் இதே போல நம்ம விரும்பின எந்த ஒரு இடத்திலையும் தனி விசை ஒன்றிற்கு விசை தொகுதி ஒடுக்கப்படலாம் இந்த ஒரு புள்ளியினோடு தாக்குற ஒரு தனி விசைக்கு இந்த விசை தொகுதி ஒடுக்கப்படலாம் என்றதான் விஷயம் சரிதானே சரி ஓகே இது இவ்வளவு சமநிலைக்கான கண்டிஷன் ரைட் இப்ப என்ன சொல்லுவோம் ஒரு கேள்வியை பார்ப்போம் ரைட் இப்ப அடுத்தது பாருங்க டியூப்ல இருக்கிற 7வது கேள்வி எடுத்துக்கொள்வோம் டியூப்ல இருக்கிற 7வது கேள்வி என்ன சொல்றாங்க சதுரம் ABCD இன் பக்கங்கள் ரைட் அப்ப இது ஒரு சதுரம் ABCD இன் பக்கங்கள் ரைட் இன் பக்கங்கள் AB BC CD DE ஆகியவற்றின் நடுப்புள்ளிகள் P Q R S இப்ப இந்த P Q R S இன் நடுப்புள்ளிகள் ரைட் இந்த ABCD நடுப்புள்ளிகள் இப்ப R P Q Q R R S S P A C B D வழியே எழுத்து ஒழுங்கு குறிப்பிடும் திசையில் நியூட்டன் விசைகள் தாக்குகின்றன PQ PQ இன் வழி அவங்க சொல்ற எழுத்து ஒழுங்குன்னா PQ ன்னு சொன்னா P ல இருந்து Q அதான் முறை PQ இன் வழியே 10 அடுத்தது QR வழியே 20 RS அடுத்தது SP நாற்பது அடுத்தது AC வழி lambda அடுத்தது DD வழி mu நியூட்டன் திசைகள் தாக்குகின்றன எந்த ஒரு lambda, மியூவின் தொகுதி சமநிலையில் இருக்க முடியாது என காட்டுகிறது அப்ப எந்த ஒரு lambda மியூவுக்கும் தொகுதி சமநிலையில் இருக்க முடியாது என்று காட்டுவோம் அப்ப தொகுதி சமநிலையில இருக்கக்கூடாது என்றால் R பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது அல்லது G பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது ஆரும் ஜியும் பூஜ்ஜியமாக இருக்கணும் எப்ப சமநிலையில் இருக்க இது ரெண்டுல ஏதாவது ஒன்று பூஜ்ஜியமாக இல்லாமல் இருந்தால் போதும் சமநிலையில் இல்லாமல் இருக்கு நல்ல விளை அப்ப நான் என்ன செய்யணும் முதலாவது R பூஜ்ஜியமாகுமா இல்லையான்றதை பார்ப்போம் R பூஜ்ஜியமாகுமா இல்லையான்றதை எப்படி பார்க்கலாம் கிடைக்கூறுகள் இது முக்கியமான விஷயம் கிடைக்கூறுகளை எடுத்து பார்க்கிறது இந்த தொகுதியின் கிடைக்கூறுகள் எப்படி வந்து பாருங்க இந்த கோணம் ஒவ்வொன்றும் என்ன இது 45 பாகை இது 45 பாகை இது எல்லாமே வந்து எல்லா கோணங்களும் என்னங்க 45 பாகை ஏன் ஒரு சதுரம் என்றதால எல்லா கோணமும் வந்து உங்களுக்கு என்ன வரப்போகுது 45 பாகையாக வரப்போகுது 45 90 தான் இருக்கும் எல்லா கோணமும் 45 பாகையாக தான் இருக்கும் சரிதானே நான் வந்து இந்த மார்க் 45 பாகை சரி இப்ப இதுக்கு 45 பாகை கிடைக்கூறுகளை பார்ப்போம் என்ன வந்து பாருங்க ஒவ்வொன்றா பார்த்து வாங்க 10 cos 45 இந்த திசையில 20 cos 45
30 விசை இப்படி வருது. சோ அதோட பிரித்த கூறு உங்களுக்கு எப்படி வரும்? 30 cos 45. இந்த 40 விசை அதை கிடையா பிரிச்சா 40 cos 45. அப்ப படிய யோசிச்சு எழுதணும். நம்ம இந்த திசையில பார்க்கிறோம். சோ இந்த திசையில சொன்னா என்ன வரும்? முதலாவது 10 cos 45 வரும். அப்ப எல்லா இடத்திலையும் cos 45 வாகத்தான நான் வந்து என்ன பொதுவாக அந்த cos 45 எடுத்துக்கொள்றேன். cos 45 பார்க்க ரைட். அப்ப 10 cos 45 இந்த திசையில் இருக்கிற 20 கிடையா பிரிச்சால் இப்படி வரும். அப்ப அதை என்ன சொல்லுங்க? நம்ம இப்படித்தான் பார்க்கிறோம். -20 cos 45 cos 45 பொதுவாக எடுக்கப்படுது. 30 cos 45 இந்த திசையில். அப்ப -30 cos 45. அடுத்தது இது என்ன சொல்லுங்க? 40 cos 45. அப்ப பிளஸ் 40 cos 45 பிளஸ் 40 cos 45 இப்படி இருக்கிற 40 கிடையா பிரிச்சால் 40 cos 45. அடுத்தது இந்த lambda cos 45 இப்படி பிளஸ் lambda cos 45 எடுத்துட்டோம். mu இப்படி இருக்கு. அப்ப lambda இது mu இந்த திசையில இருக்கு. mu cos 45 இந்த திசை. அப்ப மைனஸ் mu இப்படி இருக்கு. சோ இதை சுருக்கி கொண்டோம் என்றால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 10 40 50 sin 20 sin 30 மைனஸ் 50 இல்லாமல் போயிடும். lambda sin mu cos 45 பார்க்க ரைட். அப்ப இதுதான் உங்களுக்கு என்ன கேபிட்டல் X ஆக வருது. அடுத்தது பையப்பா ரைட். நிலைக்குத்துக்கு ஒரு பைய பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன வருது? எல்லாமே sin 45 எல்லாமே sin 45. அப்ப உங்களுக்கு என்ன வரும்? 10 நிலைக்குத்தா பிரிச்சா இப்படி வரும். இதோட நிலைக்குத்து கூறு இப்படி வரும். ஒரு விசைய f என்ற விசை அந்த கோணத்தோட பிரிக்கும் போது f cos θ ஆகும். அந்த கோணத்துக்கு என்ன சொல்லுவோம்? எதிராக செங்குத்தாக இப்படி பிரிக்கும் போது என்ன சொல்லுவோம்? f sin θ ஆகும் பிரிவன் ரைட். அப்ப இந்த கிடைக்கூறு நிலைக்குத்து கூறு. இந்த கோணத்தோட பிரிச்சா cos θ, கோணத்துக்கு எதிராக பிரிச்சா sin θ ரைட். அதான் விஷயம். அப்ப இங்க வந்து கோணத்துக்கு எதிராக இப்படி பிரிச்சாலே sin 45 10 sin 45. அப்ப எல்லா இடத்திலையும் பாருங்க sin 45 வரதால அந்த sin 45 பொதுவாக எடுத்துக்கோங்க. இந்த cos 45 என்றது என்ன? cos 45 என்றது என்ன? 1 வர்க்கமூலம் 2 சரிதானே? அப்ப இங்க அடுத்தது 20 cos 45 சாரி 20 sin 45 மேல் நோக்கி வருது. அப்ப பிளஸ் 20 30 இத கிடையா சாரி நிலைக்குத்தா பிரிச்சாலே இப்படி வரும். இத நிலைக்குத்தா பிரிக்கும் போது கீழ் நோக்கி வரும். அப்ப மைனஸ் ஏன்னா மேல் நோக்கி தான் பிளஸ் இருக்குது. -30 sin 45. இந்த 40 நிலைக்குத்தாவை பிரிக்கும் போது இப்படி வரும். -40 sin 45 இப்படி இருக்கு. அடுத்து -40 sin 45. ஓகே. அடுத்தது என்ன சொல்லுவோம்? இது ரெண்டும் வந்து இப்ப lambda mu பத்தி பார்ப்போம். lambda நிலைக்குத்தா பிரிச்சா இப்படி வரும். lambda sin 45 விசையை நிலைக்குத்தா பிரிக்கும் போது என்ன இருக்கு? ஏற்கனவே சொல்லிட்டேன். lambda sin 45 இந்த mu நிலைக்குத்தாக பிரிக்கும் போது இப்படி வரும். பிளஸ் mu sin 45. அப்ப எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க 30 sin 30 அப்ப ரெண்டும் இல்லாமல் போய் sin 40 lambda சக mu sin 40 sin 45 அதாவது 1 வர்க்கமூலம் 2. இது என்னது? நிலைக்குத்து கூறு பை நிலைக்குத்து கூறு பை. இப்ப என்ன இது? அதாவது இதுல விளைவு R வந்து என்ன பூஜ்ஜியமா இல்லையான்னு பார்க்கணும் என்றால் என்ன சொல்லுவோம்? அதோட ஆரோட கிடைக்கூறு நிலைக்குத்து கூறு ரெண்டும் பூஜ்ஜியம் ஆக்கினால் மட்டும்தான் R சமன் என்ன? R சமன் என்ன? வர்க்கமூலம் x வர்க்கம் சக y வர்க்கம். இதுல ரெண்டுமே பூஜ்ஜியம் ஆகினால் மட்டும்தான் என்ன நடக்கும்? R பூஜ்ஜியம் ஆகும். ரெண்டுல ஏதாவது ஒன்று பூஜ்ஜியம் ஆகாட்டி கூட இங்க வந்து என்ன? R வந்து என்ன? பூஜ்ஜியம் ஆகாது.
ஆனா இங்க பூஜ்ஜியம் ஆகுமா இல்லையான்னு சொல்லவே முடியாது. லாம்டாவும் மியூவும் சமனாக இருந்தால் பூஜ்ஜியம் ஆகலாம். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல பூஜ்ஜியம் ஆகாது. இங்க லாம்டா மியூவும் வந்து என்ன சொல்லுவோம், கூட்டுத்தொகை 40க்கு சமனாக இருந்தால் மட்டும் பூஜ்ஜியம் ஆகும். அப்ப இப்ப வந்து என்ன பூஜ்ஜியமா இல்லையான்னு சொல்லிடாது. அப்ப என்ன சொல்லுவோம், ஆர் பூஜ்ஜியமா இல்லையா என்றது சொல்லிடாது. அப்ப லாம்டா மியூ சம்பந்தப்படுமாக இருந்தால் நம்ம எடுக்க போற முடிவுகள் என்ன, ஒன்று திருப்பம், அடுத்தது விடை. அதுல திருப்பமும் விடையுள்ளையும் ஏதாவது ஒன்றில கூட லாம்டாட பெருமானம் அல்லது மியூட பெருமானம் சம்பந்தப்படுமா என்றால் அது பூஜ்ஜியமா இல்லையான்னு சொல்லிடலாம். ஏன்னு சொன்னா அது தெரியா கணியங்கள். அப்ப தெரியா கணியங்கள் சம்பந்தப்படக்குள்ள சில வேளை அது பூஜ்ஜியம் ஆகுற மாதிரி ஒரு தெரியா கணியமா இருக்கலாம். என்ன இப்ப லாம்டா மியூ சமனாகவும் லாம்டா சக மியூ கூட்டுத்தொகை 40க்கு சமனாக பூஜ்ஜியம் ஆகலாம். ஆனா அப்படி இருக்குமான்னு தெரியாது. அப்ப நீங்க எடுக்க போற முடிவுல வந்து என்ன இருக்கக்கூடாது, லாம்டா மியூ இருக்கக்கூடாது. லாம்டா மியூவை வச்சு நீங்க வந்து என்ன செய்யலாது, யோசிக்க இயலாது. சரி, ஓகே. அப்ப அடுத்தது வந்து என்ன சொல்லுவோம், திருப்பத்தை பற்றி பார்ப்போம். அப்ப தொகுதியின் திருப்பம் பூஜ்ஜியம் என்று சொன்னா எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் தொகுதியில திருப்பம் பூஜ்ஜியமாக இருக்கும். இப்ப தொகுதி சமநிலையில இருந்தால் நீங்க எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் என்ன திருப்பம் பூஜ்ஜியமாகும். அப்ப ஏதாவது ஒரு புள்ளி பற்றி திருப்பம் பூஜ்ஜியம் இல்லைன்னு சொன்னா அதோட மீனிங் என்ன, தொகுதி சமநிலையில இல்லை. நல்லா கவனிங்க, தொகுதி சமநிலையில ஆறும் பூஜ்ஜியம் ஜியும் பூஜ்ஜியம் நோட்ல சொன்ன விஷயம். அப்ப தொகுதி சமநிலையில இல்லைன்னா எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கக்குள்ளையாவது உங்களுக்கு ஒரு திருப்பம் வருமாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யாது, தொகுதி சமநிலை அடையாது. தொகுதி சமநிலை அடையணும் என்றால் எப்புள்ளி பற்றிய திருப்பம் பூஜ்ஜியமாக இருக்கும். சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். அப்ப ஏதாவது ஒரு புள்ளி பற்றி திருப்பம் எடுத்து பார்ப்போம். ஜி பூஜ்ஜியம் இல்லைன்னு காட்டுவோம். லாம்டா கமா மியூவின் இங்கு எந்த ஒரு லாம்டா கமா மியூவுக்கு தொகுதி சமநிலையில் இருக்காது. லாம்டா மியூவுக்கு என்ன பெருமானம் இருக்காது, ஆனா தொகுதி சமநிலையில இருக்காதுன்னு காட்டணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், லாம்டா மியூ சம்பந்தப்படாத ஒரு முடிவு எடுக்கணும். அப்ப திருப்பம் எடுக்க போறோம், இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போறோம். சரி, என்ன சொல்லுவோம், மியூ வந்து டி கூடாக போறதால மியூவால வார திருப்பம் இங்க தவிர்க்கப்படும். ஆனா லாம்டா அங்க வருமே, அப்போ ஒரு தெரிய கணியம் வந்துட்டு சில வேளை லாம்டாவோட குறிப்பிட்ட ஒரு பெருமானத்துக்கு திருப்பம் ஜி பூஜ்ஜியம் ஆகலாம். சி பற்றி திருப்பம் எடுக்கிறோம், லாம்டா தவிர்க்கப்படும். ஏன், லாம்டா அந்த புள்ளி கூட போறதால லாம்டாவோட திருப்பம் வராது. ரைட், ஆனா மியூ வந்து என்ன திருப்பம் வருது. நீங்க இன்னருக்கு தானே, அப்ப எது இந்த டி ஆகட்டும், சி ஆகட்டும், பி ஆகட்டும், ஏ ஆகட்டும், பி கியூ ஆர் எஸ் எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து என்ன, லாம்டா மியூ திருப்பத்துக்குள்ள வருது. லாம்டா மியூ திருப்பத்துக்குள்ள வராத ஒரு இடம் இருக்கு. அதுங்கன்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இது ரெண்டும் இடைவெளில இந்த நடுப்புள்ளி, இது ரெண்டுமே மூலைவிட்டங்கள் தானே, இடைவெளில இந்த நடுப்புள்ளி, அதை நான் ஓ என்று வச்சுக்கொள்றேன். இப்ப ஓ பற்றி திருப்பம் எடுத்தால் என்ன, ஓ கூடாதான் மியூவும் போகுது, ஓவி கூடாதான் லாம்டாவும் போகுது. ரெண்டும் அந்த புள்ளி கூட போறதால லாம்டா கமா மியூ திருப்பத்துக்குள்ள வராது. ஏன், அந்த புள்ளியில இருந்து அந்த புள்ளி கூட போற ஒரு கோட்டுக்கான தூரம் என்ன, பூஜ்ஜியம் தானே, அதனால அது திருப்பத்துக்குள்ள வராது. அப்ப என்ன சொல்லுங்க, ஓ பற்றி திருப்பம் எடுத்து பார்ப்போம். ஓ பற்றி இருக்கிற திருப்பம் என்னன்னு பாருங்க. இது வந்து எப்படிப்பட்ட சதுரம், சதுரம் ஏபிசிடியின் பக்கங்கள். இந்த சதுரத்துக்கு வந்து என்ன சொல்லுங்க, ஒரு நீளம் ஒன்று இருக்க போகுதானே, அந்த நீளத்தை 2L அல்லது 2A என்று வைக்கிறேன். இந்த சதுரத்தின் நீளம் ஒரு 2A. அப்ப இது ஒவ்வொன்றும் AA சரிதானே, AA என்று இருக்க போகுது. வடிவா பாருங்க, ஓ பற்றி திருப்பம் எடுக்க போறோம். ஒவ்வொரு விசையா பாருங்க. என்ன இருக்கு தானே, என்ன இருக்கிறது, நீளம் A. இந்த நீளம் A என்று சொன்னால் இந்த நீளம் என்ன பாருங்க, இந்த ஒவ்வொரு நீளமும் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது, A வர்க்கமூலம் 2 இருக்கும். இந்த நீளம் என்ன, A வர்க்கமூலம் 2. இது ஒவ்வொன்றும் ஒன்று கொண்டு செங்குத்து, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோணங்கள் எல்லாம் ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கும், இந்த கோடுகள் எல்லாம். அப்ப A வர்க்கமூலம் 2 நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணல. இந்த தூரங்கள் எல்லாமே A வர்க்கமூலம் 2,
ஏஎன்கள் வர்க்கமூலம் 2 ஆறுதலா இது 45 பாகை 45 பாகை ஆறுதலா பிரிச்சு பாருங்க வரும். ரைட், அதை நான் பிரிச்சு காட்டணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் செம்மண முக்கோணம் சிம்பிளான மேற்பார். ரைட், அப்ப இந்த தூரங்கள் எல்லாம் என்ன ஏஎன்கள் வர்க்கமூலம் 2. அப்போ ஓ பற்றி திருப்பம் எடுக்க போறோம் 10. ரைட், 10 திசை இந்த திசையில 10 ஓவில் இருந்து இதுக்கான செங்குத்து தூரம் என்ன ஏஎன்கள் வர்க்கமூலம் 2. ரைட், அப்ப இங்க என்ன வரும் பாருங்க. ஓவற்றி திருப்பம் 0 இல்லை, நம்ம 0 அல்லட்டு காட்டுறோம். சாரி, அடுத்த நம்ம 0 போட்டு இருக்க கூடாது. ஓவற்றி திருப்பம் எடுக்க போறோம். என்ன 10 இன்டு அதுக்கான தூரம் என்ன ஏஎன்கள் வர்க்கமூலம் 2. அடுத்தது 20 இப்படி தாக்குது, அதுக்கான தூரம் வந்து என்ன ஏஎன்கள் வர்க்கமூலம் 2. அப்போ ஓ பற்றி திருப்பம் என்ன இந்த சுழிதான் வரும் 20 தர ஏஎன்கள் வர்க்கமூலம் 2. அடுத்தது 30 இப்படி வருது, இந்த தூரம் என்ன 30 தர ஏஎன்கள் வர்க்கமூலம் 2 பிளஸ் 40 இப்படி வருது, அதுக்கான தூரம் என்ன 40 தர ஏஎன்கள் வர்க்கமூலம் 2. வேற லாம்டா மியூ வருமா? வராது. டோட்டலா பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வர போகுதுங்க 100 ஏஎன்கள் வர்க்கமூலம் 2. அதாவது ஓ பற்றிய திருப்பம் தொகுதியில் உள்ள ஒரு புள்ளி பற்றிய திருப்பம் உங்களுக்கு என்ன பூஜ்ஜியம் அற்றதாக இருக்குது. எனவே தொகுதி இங்க வந்து என்ன சொல்லுங்க, இதுல லாம்டா மியூ சம்பந்தப்படுதா? இல்ல, லாம்டா மியூட பெருமானம் எதுவாக இருக்கு. ரைட், அப்ப எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? எந்த ஒரு லாம்டா கமா மியூவிற்கும் என்ன சொல்லுவோம்? தொகுதி சமநிலை அடையாது. எந்த ஒரு லாம்டா கமா மியூவிற்கும் தொகுதி சமநிலை அடையாது. சப்போஸ் இப்போ ஓ பற்றி திருப்பம் 0 வந்துட்டு சொன்னா தொகுதி சமநிலை அடையும் என்று சொல்லலாமா? சொல்லலாம். ரைட், ஏன் வேறொரு புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க கூட அந்த திருப்பம் 0 ஆகாமல் இருக்கலாம். ரைட், ஆனா 0 அற்றதாக இருந்தால் நிச்சயமா சமநிலையில் இருக்காது என்று சொல்லலாம். 0 ஆகும் என்றால் சமநிலையில் இருக்கும் என்று சொல்லலாம். மாறித்தான் சொல்லலாம். சமநிலையில் இருந்தால் எந்த ஒரு புள்ளி பற்றி திருப்பம் 0 என்று சொல்லலாம். ஒரு புள்ளி பற்றி திருப்பம் 0 ஆகிற காரணத்தால அந்த தொகுதி சமநிலை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஒரு புள்ளி பற்றி திருப்பம் 0 என்று சொன்னா தொகுதி சமநிலையில் இருக்காது, அல்லது சமநிலையில் இருக்கலாம், அது தெரியும். ஆனால் ஒரு தொகுதி சமநிலையில் இருந்தால் எந்த ஒரு புள்ளி பற்றி திருப்பம் நிச்சயமா 0 இருக்கும். அதே நேரம் எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் 0 அற்றதாக இருந்தால் அது நிச்சயமாக சமநிலை அடையாது என்றது. இந்த 3 விஷயத்தையும் சொல்றோம். இப்ப சில விஷயங்கள் நம்ம என்ன எக்ஸாம் பாயிண்ட்கள் இப்படி யோசிக்கணும் என்ற விஷயங்கள் கேள்விகள் செய்யலாம் சொல்லு. அதுகளை நீங்க இப்ப இதுல நான் இப்ப என்ன சொன்னேன்னு திரும்பவும் வந்து பார்க்கலாம், வீடியோ முன்னுக்கு எடுத்துட்டு பார்க்கலாம். அப்ப அப்படியான விஷயங்களை நீங்க தான் நோட் பண்ணி வச்சு கேள்வி செய்யக்குள்ள இதெல்லாம் இப்படி யோசிக்கிறோம்ன்றதை நீங்க தான் பில்ட் பண்ணி எடுக்கணும். அப்ப இது முதலாவது பார்ட் முடிஞ்சு. அடுத்தது என்ன கேட்கிறாங்க? இரண்டாவது பார்ட், கேள்வியின் இரண்டாவது பார்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. தொகுதி இணைக்கு ஒடுங்குமெனி லாம்டா கமா மியூவின் பெருமானம். தொகுதி இணைக்கொடுங்கினால் என்ன? தொகுதி இணைக்கொடுங்கினால் அதோட விளைவுள் 0 இருக்கும். தொகுதியின் விளைவுள் 0 இருக்கும். சரிதானே? அப்ப இங்க வந்து பார்ப்போம், தொகுதி இணைக்கு ஒடுங்குமாய் விளைவுள் என்ன சொல்லுங்க? விளைவுள் சமன் 0. அந்த பாயிண்ட் நோட்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். R0 G not equal 0 தொகுதி என்ன சொல்லுங்க? இணைக்கொடுங்கிற சந்தர்ப்பம். அப்படியான சந்தர்ப்பத்தில் விளைவுள் 0 என்றால் அந்த விளைவுள் எப்படி தரப்படுகிறது?
கிடைக்கூறுகள் x ஆலையும் y ஆலையும் தரப்படுது. அந்த கிடைக்கூறு x உம் நிலைக்குத்து கூறு y உம் கிடைக்கூறு x உம் நிலைக்குத்து கூறு y உம் பூஜ்ஜியமாக இருக்கும். கிடைக்கூறு x பூஜ்ஜியம் என்று சொன்னால் என்ன சொல்வோம்? lambda sin mu அதன் கீழ் வர்க்கமூலம் 2 சமன் 0. எனவே lambda sin mu சமன் 0, lambda சமன் mu. அடுத்தது இங்க வந்து பாருங்க. அடுத்தது y பூஜ்ஜியம் என்று சொன்னால் lambda சக mu sin 40 அதன் கீழ் வர்க்கமூலம் 2 சமன் 0. எனவே lambda சக mu sin 40 சமன் 0. lambda mu சமன் என்ற காரணத்தால 2 lambda 40 க்கு சமன். எனவே lambda சமன் 20, mu சமன் 20. lambdaவும் muவும் 20 க்கு சமனாக இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். இந்த பார்ட் கேள்வி முடிஞ்சு. அப்ப இது ஏற்கனவே எடுத்து வச்ச முடிவுகள் y x. சோ அதை பயன்படுத்துறோம். இணைக்கோடுங்க மேலால் விளைவு 0, அப்ப x உம் 0, y உம் 0. சோ இந்த lambda muவின் பெருமானங்கள் ஐகாணும். தொகுதி C நோடு செல்லும் ஒரு தனி விசைக்கு சமவெடுவாயி mu 70 நியூட்டன் என காட்டுகிறது. அப்ப இந்த முழு தொகுதியும் என்ன செய்யலாம்? C நோடு செல்ற ஒரு தனி விசைக்கு சமவெடுவோம். வந்து பாருங்க இங்க இப்ப என்ன சொல்றோம்னா இந்த முழு தொகுதியும் அப்படியா? இப்ப இது மூன்றாவது பாட்டுக்கு என்ன சொல்றாங்க? கேள்வியின் மூன்றாவது பகுதி எப்படி சொல்றாங்க? இந்த முழு விசை தொகுதியும் எப்படி மாற்றம் அடைகிறது? இந்த இந்த புள்ளி C நோடு செல்வது ஒரு தனி விசையாக மாற்றமடையும். இது எல்லா விசையும் சேர்ந்து இந்த புள்ளி C நோடு செல்ல ஒரு தனி விசையாக மாற்றமடையும். அப்ப இந்த விசை தொகுதி எல்லாமே C பற்றி செல்ல ஒரு தனி விசைக்கு மாறும். அப்படி இருக்க போல மியூ என காட்டுங்க. எப்படி செய்யலாம்னு பாருங்க. இங்க என்ன சொல்லலாம் என்றால், இந்த முழு தொகுதியின் C நோடு செல்ற காரணத்தால இந்த புள்ளி C பற்றி திருப்பம் எடுத்தால் என்ன நடக்கும்? அப்ப C பற்றி திருப்பம் எடுத்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம். C பற்றி திருப்பம் எடுக்கிறதால என்ன? C பற்றி திருப்பம் எப்படி இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். காரணம் என்ன? C பற்றி எடுக்கிற திருப்பம், இந்த புள்ளி C பற்றி எடுக்கிற திருப்பம் பூஜ்ஜியமாக இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விளைவுல அந்த புள்ளி கூட போகுது. அப்ப இந்த புள்ளியிலிருந்து இந்த விசையில திருப்பம் என்ன? பூஜ்ஜியம் தானே. இந்த புள்ளியிலிருந்து இந்த விசைக்கான தூரம் பூஜ்ஜியம். சோ திருப்பம் பூஜ்ஜியம். அப்ப விளைவுளின் திருப்பம் பூஜ்ஜியம் என்று சொன்னால் விசை தொகுதியின் திருப்பமும் என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமாக இருக்கும். என்ன திருப்புத்திற தத்துவம் என்றது என்ன? ஒரு புள்ளி பற்றி விசை தொகுதியின் திருப்பம் என்றது விளைவுளின் திருப்பத்துக்கு சமம். ஒரு புள்ளி பற்றி அந்த தொகுதியில தாக்குற விசைகளின் திருப்பம் அதோட கூட்டுத்தொகை எதுக்கு சமன்? அதே புள்ளி பற்றி விளைவுளின் திருப்பத்துக்கு சமம். C பற்றி விளைவுளின் திருப்பம் பூஜ்ஜியம் என்றால் இந்த விசை தொகுதியின் திருப்பமும் என்ன? பூஜ்ஜியம். அப்ப மூன்றாவது பாட்டுக்கு என்ன பாருங்க? C பற்றி திருப்பம் எடுக்க போறோம். என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. 20 நியூட்டன் விசை. அது என்ன? C ல இருந்து என்ன? A × வர்க்கமூலம் 2 தூரத்துல இருக்குது. இந்த C பற்றி திருப்பம் எடுக்க போறோம். என்ன நான் இப்படி எடுக்கிறேன். இதுதான் நேர் திருப்பம் என்று எடுக்கிறேன். 20 நியூட்டன் C பற்றி எப்படி திரும்பும்? இப்படி திரும்ப பார்க்கும். எனவே -20 A × வர்க்கமூலம் 2. ரைட். அடுத்தது என்ன இருக்கு? lambda என்ற விசை. அது திருப்பத்துக்குள்ள வராது. ஏன்? அது C கூடாக போகுது. C கூடாக போறதால அது திருப்பத்துக்குள்ள வராது. அடுத்தது இந்த 30 நியூட்டன் விசை. இந்த 30 நியூட்டன் விசைக்கான செங்குத்து. இந்த செங்குத்து என்னவா இருக்கும் பாருங்க. இந்த தூரங்கள் என்ன? ஒவ்வொன்றும் A × வர்க்கமூலம் 2, A × வர்க்கமூலம் 2. சோ இந்த தூரம் என்ன? இதுவும் வந்து பாருங்க A × வர்க்கமூலம் 2. ஆறுதலா செஞ்சு பாருங்க. என்னது? இது நீளமே 45 பாகை A × வர்க்கமூலம் 2 வரப்போகுது.
சரிதானே? அப்ப இந்த செங்குத்து தூரம் என்ன? இதுல இருந்து C இலிருந்து இந்த விசையில தாக்கக்கோட்டுக்கான தூரம் a இன்கள் வர்க்கமூலம் 2. இந்த புள்ளி C பற்றி 30 நியூட்டன் அளவாக திருப்பம் என்ன இப்படி வரப்போகுது. விசை 30, தூரம் a இன்கள் வர்க்கமூலம் 2. சோ சக 30 தர a இன்கள் வர்க்கமூலம் 2. இந்த தூரங்கள் ஒரு பெரிய விஷயம் இல்லை. தூரங்கள் தராத இடத்துல நம்ம தான் அந்த தூரத்தை அசியூம் பண்ணி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. என்ன இருக்கு 20 என்றால் இது ஒவ்வொன்றும் a இதுக்குமே இந்த கோணங்கள் ஒவ்வொன்றுமே 45 பாகை. ரைட், இந்த கோணங்கள் ஒவ்வொன்று 45 பாகை. அப்ப என்ன வரும்? a cos 45 என்றால் a வர்க்கமூலம் 2. தூரம் என்ன சிம்பிளான விஷயம். ரைட், 20 வந்துட்டு 30 வந்துட்டு அடுத்தது 40க்கான தூரம் என்ன இருக்கு? இவ்வளவு a இன்கள் வர்க்கமூலம் 2, a இன்கள் வர்க்கமூலம் 2. இதுவும் என்ன? a இன்கள் வர்க்கமூலம் 2. இந்த தூரம் என்ன? a இன்கள் வர்க்கமூலம் 2. சோ மொத்தமாக c இலிருந்து 40க்கான தூரம் என்ன? 3a இன்கள் வர்க்கமூலம் 2. அதோட இந்த விசை எப்படி திரும்பும்? இந்த விசை எப்படி திரும்பும்? c பற்றி இப்படித்தான் திரும்பும். 40 இப்படி போகுது, 40 இப்படி போகுது. c பற்றி என்ன? 40 இப்படித்தான் திரும்பும். சோ பிளஸ் 40 a இன்கள் வர்க்கமூலம் 2. சாரி, 40 தர 3a இன்கள் வர்க்கமூலம் 2. சரி, அடுத்தது என்ன இருக்கு? 10. இந்த 10க்கான தூரமும் என்ன பாருங்க? இந்த 10க்கான தூரமும் என்ன பாருங்க? என்ன இருக்கு? இந்த a இன்கள் வர்க்கமூலம் 2 என்ற தூரம், a இன்கள் வர்க்கமூலம் 2 என்ற தூரம். c பற்றி 10 எப்படி திரும்புது? 10 இப்படித்தான் போகுது. 10 தாக்க கோடு பாருங்க, இப்படித்தான் போகுது. அப்ப c பற்றி 10 என்ன? இந்த சுழியில திருப்பம் வரப்போகுது. அப்ப பிளஸ் 10 தர a இன்கள் வர்க்கமூலம் 2. ரைட், எல்லா விஷயம் வந்துட்டா இல்ல. மியூ நம்ம திருப்பம் இன்னும் எடுக்கல. ரைட், c பற்றி மியூ எப்படி திரும்ப போகுது? இப்படி திரும்ப போகுது. ஏன்? மியூட தாக்கக்கோடு இப்படி இருக்கு, அதுக்கான தூரம் இப்படி இருக்குது. சோ c பற்றி மியூ எப்படி திரும்ப? இந்த சுழியில நம்ம இந்த சுழியில பிளஸ் 2 இருக்கிறோம். எனவே மைனஸ் மியூவால வார்த்திருக்கோம். மைனஸ் மியூ தர தூரம் என்ன? a இன்கள் வர்க்கமூலம் 2, a இன்கள் வர்க்கமூலம் 2, 2a இன்கள் வர்க்கமூலம் 2 சமன் 0. சோ மொத்தமாக a இன்கள் வர்க்கமூலம் 2ஆல எல்லாத்தையும் சுருக்கிக் கொள்ளலாம். என்ன வரும்? சய 20 சக 30 3 தர 40 120 சக 10 சய 2 மியூ சமன் 0. 2 மியூ என்னதுக்கு சமனாக வரும்? சய 20 ரைட் 30 இல்லாமல் போனால் இங்க ஒரு 10 வரும். 10 120 10 140. எனவே மியூ சமன் 70. ரைட், இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் மூன்றாவது. அப்ப சி கூட விளைவு போறதால சி பற்றிய திருப்பம் என்னது? 0. அவ்வளவுதான் விஷயம். இதோட முடிச்சு கொள்ளுவோம்.